எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. குவாண்டிட்டி சர்வேயர் அவரை பற்றி இதுவரைக்கும் சொல்லப்படாத பல யூனிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவு. இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களுக்குள் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். குவாண்டிட்டி சர்வேயரால இவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கரியரை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உங்களுக்குள் நிச்சயமா ஏற்படதான் போகுதுன்னு சொல்லக்கூடிய எண்ணங்களோடு தான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்க போறேன். முன்னாடி நீங்க மறந்துடாம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது சன் ஆஃப் இன் சிவில் குவாண்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஒரு தனித்துவமான அடையாளமா கருதக்கூடியது இந்த குவாண்டிட்டி சர்வேயிங். ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பினான்சியல் பேக் போனக்கூடியது குவாண்டிட்டி சர்வேயிங் அண்ட் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய குவாண்டிட்டி சர்வேயர்ஸ். குவாண்டிட்டி சர்வேயருடைய கரியர் என்ட்ரி லெவல் ஆரம்பிச்சு டாப் பொசிஷன் வரைக்கும் மூவ் ஆன் ஆகுறதுக்கு எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் அவங்க கிட்ட இருக்கணும், ஒரு ஸ்டேஜ்லயும் அவங்க கிட்ட இருக்க வேண்டிய தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்பதை பற்றி ஒவ்வொரு குவாண்டிட்டி சர்வேயரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியதும் இங்க அவசியமா இருக்கதான் செய்யுது. குவாண்டிட்டி சர்வேயருடைய பேசிக் ரெக்யர்மெண்டா கருதக்கூடிய நேரத்துல டிப்ளமோ ஆர் டிகிரி, சிவில் இன்ஜினியரிங், குவாண்டிட்டி சர்வேயிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆர் இன்டர்ன்ஷிப், இதுல ஏதாவது ஒன்றை கம்ப்ளீட் பண்ணி வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இதற்கு கூட உங்ககிட்ட சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது ஆட்டோகேட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ப்ராஜெக்ட், இந்த டூலை நீங்க நல்ல முறையில ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அட்வான்ஸா பார்க்கக்கூடிய நேரத்துல எஸ்டிமேஷன் டூலை நீங்க, அதாவது இந்த காஸ்ட் எக்ஸ் பிளான் சொல்லிட்டு இந்த மாதிரியான டூலை நீங்க நல்ல முறையில ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தால் இது உங்களுக்கு அட்வான்ஸ் பெனிஃபிட்டா நிச்சயமா சேர்த்துக் கொள்ளப்படும். நீங்க சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே உங்களால இண்டஸ்ட்ரிக்கு உள்ளாடி என்ட்ரி ஆக முடியும். எப்படி என்ட்ரி ஆகக்கூடிய உங்களுக்கு ஆரம்ப கட்ட ஜாப் அலோகேஷன் எப்படி செய்து கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் குவாண்டிட்டி சர்வேயர், அசிஸ்டன்ட் குவாண்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியினுடைய ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேரடியாக சைட்டுக்கு போகணும், சைட்ல குவாண்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணணும், டேக் ஆஃப் பண்ண குவாண்டிட்டியை சைட் மெஷர்மெண்டா எழுதி அதை எக்ஸல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை என்ன செய்யணும்னா நம்மளுடைய சீனியருக்கு சப்மிட் பண்ணணும். இதே மாதிரி தான் பில் ஆஃப் குவாண்டிட்டிஸ் ரெடி பண்ணணும், சப்கான்ட்ராக்டருடைய பில்லை வெரிஃபை பண்ணணும், அப்புறமா மெட்டீரியல் கன்சப்ஷனை வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன ஒர்க்கை இந்த ஜாப் அலோகேஷன்ல வரக்கூடியவங்கள்ட்ட செய்ய சொல்லுவாங்க. இவங்க செய்யக்கூடிய வேலையை யார் அண்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் குவாண்டிட்டி சர்வேயர். இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுடைய, அதாவது என்ட்ரி லெவல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களோட ஒர்க்கை மானிட்டரிங் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ண பிறகுதான் ஃபர்தரா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவை அவங்க எடுப்பாங்க. இந்த என்ட்ரி லெவல் டைம் பீரியட்னு சொல்லக்கூடியது ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். இந்த 2 வருஷம் வரைக்கும் இவங்க அந்த சைட்ல இருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கேதர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நேரத்துல அது மிக மிக பெரிய அளவுல அது உபயோகமா மாறும். அதனால இந்த என்ட்ரி லெவல்ல எந்த அளவு ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் என்னெல்லாம் பண்ண சொல்றாங்களோ அந்த செக்டர்ல முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த என்ட்ரி லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க மூவ் ஆன் ஆகக்கூடிய நேரத்துல அது மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு உபயோகமா நிச்சயமா மாறும். 2 இயர்ஸ் என்ட்ரி லெவல நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் மிட் லெவல்ல என்டர் ஆக முடியும். மிட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 to 3 இயர்ஸ் நீங்க குவாண்டிட்டி சர்வேரா ஒர்க் பண்ணணும். இந்த டைம் பீரியட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன காரணம்னா, இந்த டைம் பீரியட்ல நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய கரியரை கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேஸா நிச்சயமா இருக்கும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல தான் ப்ராசஸ் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷன் அண்ட் பட்ஜெட்டிங் பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சிருக்க வேண்டிய இடம் இதுதான். அதே மாதிரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உள்ளாடி கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸா என்னெல்லாம் வருதுன்னு சொல்லக்கூடியது ஐடென்டிஃபை பண்ண அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் கேட்டுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மேனேஜிங் ப்ராஜெக்ட் பட்ஜெட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் காஸ்ட் அனாலிசிஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா, ப்ரிப்பேரிங் டெண்டர் டாக்குமெண்ட்ஸ், காஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அண்ட் பினான்சியல் ரிப்போர்ட். தேர்ட் பாத்தீங்கன்னா, நெகோசியேட்டிங் கான்ட்ராக்ட் அண்ட் ஒர்க்கிங் வித் சப்ளையர்ஸ் ஆன் மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட். ஃபோர்த் பாத்தீங்கன்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய லா என்ன, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோடு என்ன, இந்த மாதிரிப்பட்ட லீகலா இருக்கக்கூடிய எல்லா விதமான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி படிக்க வேண்டியது இந்த டைம் பீரியட்ல தான். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் த மெஷர்மெண்ட் அண்ட் வேல்யூஷன்ஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட் ஆன் சைட். இவ்வளவு வேலைகளையும் நீங்க திறன்பட செய்தா மட்டும்தான் அடுத்த லெவல்ல நீங்க போகக்கூடிய நேரத்துல அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உபயோகமா மாறும். என்ன காரணம்னா, இந்த பேஸ்ன்னு சொல்லக்கூடியது சாதாரணம் கிடையாது. இந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு இன்ஜினியர் ஒழுங்கான முறையில தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உணர்ந்து அந்த வேலையை செய்யறாங்களோ அவங்களால மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல்னு சொல்லக்கூடியதுல
சக்சஸ்ஃபுல் லீடரா இருப்பாங்க. இல்லாதவங்க நிச்சயமா இந்த லெவலுக்கு அப்புறம் மூவ் ஆன் ஆகுறதும் கஷ்டம். அப்படி ஆனாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடியது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா இங்கேயே அவங்க பெர்ஃபார்ம் சரியா பண்ணாம போனாங்கன்னா அங்க போய் ரொம்ப திணறுவாங்க. திணறக்கூடிய நேரத்துல ஈஸியா அவங்களுடைய லெவல்னு சொல்லக்கூடிய டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மிட் லெவல்னு சொல்லக்கூடியதே நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. மிட் லெவல்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ உங்களால மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடியது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த டைம் பீரியட்ல இந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை பற்றி முழுமையான புரிதலோடு நீங்க தேடி படிக்கணும். அதே மாதிரி அந்த ஒர்க்கை வந்து நீங்களே செய்து பார்க்கணும். அப்படி செய்யக்கூடிய நேரத்துல தான் உங்களால அடுத்த லெவல்ல வரக்கூடிய நேரத்துல உங்க கீழே வரக்கூடியவங்களை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால இந்த மிட் லெவல்னு சொல்லக்கூடியத ரொம்ப கவனமாட்டு இந்த 2 to 3 இயர்ஸ் வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப்னு சொல்லக்கூடியதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடியதை நீங்க உறுதியா நம்பலாம். இந்த லெவலை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதற்கு அடுத்த லெவல் ஒண்ணு இருக்குது. சேம் டைம் நீங்க மிட் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சர்டிபிகேஷன் கோர்சஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உபயோகமா இருக்கும். எந்த மாதிரியான சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தால் நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சர்டிபிகேஷன் ரிலேட்டடா வந்து அப்லோட் பண்ணி இருக்கிறோம். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோஸையும் நீங்க பாருங்க. பார்க்கக்கூடிய நேரத்துல எந்த மாதிரியான சர்டிபிகேஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய முடிவை நீங்களே எடுப்பீங்க. அதன் பிறகு அந்த சர்டிபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க மிட் லெவல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதற்கு அடுத்த லெவல்னு சொல்லக்கூடிய நேரத்துல சீனியர் லெவல் குவான்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடிய 2 to 3 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த டைம் பீரியட்ல முழுக்க மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா தான் உங்களுடைய ஒர்க் பெரும்பாலும் இருக்கும். உங்களுடைய அண்டர் கண்ட்ரோல்ல பல குவான்டிட்டி சர்வேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான அந்த ஒர்க்கை வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரிப்பட்ட பல கட்ட வேலைகள் நீங்க செய்தா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது உபயோகமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் பார்ட் ஆஃப் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடியதுல கொஞ்சம் நீங்க தெளிவான முறையில பண்ண வேண்டியது இருக்கு. இதற்கு அடுத்தது பார்க்கக்கூடிய நேரத்துல கிளைண்ட், சப்கான்ட்ராக்டர், சப்ளையர், அப்புறமா வந்து சைட் இன்ஜினியர்ஸ், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ் சொல்லி எல்லாரும் கூட நீங்க நல்ல முறையில என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் பண்ணணும். அப்படி நீங்க கோஆர்டினேஷன் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டினுடைய பினான்சியல் அவுட்புட்னு சொல்லக்கூடியது சொன்ன நேரத்துக்கு நம்ம முடிச்சு வெளியே கொண்டு வர முடியும். அதனால இந்த ஏரியாவிலையும் கொஞ்சம் கவனமாட்டு நம்ம என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பினான்சியல் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா விதமான இஷ்யூஸையும் நீங்க தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாம முடிச்சு கொடுக்க வேண்டிய ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் உங்ககிட்ட தான் இருக்கும். அதனால இந்த சீனியர் லெவல் குவான்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்கு உள்ளாடி நீங்க என்ட்ராகக்கூடிய நேரத்துல எல்லா விதமான தகவல்களையும் உங்களுக்கு உள்ளாடி கொண்டு வரணும். அப்படி நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த 2 to 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு சரியான முறையில உங்களால அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியும். அதனால இந்த டைம் பீரியடை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இதற்கு அடுத்த ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து மூவ் ஆன் ஆக முடியும். அதே மாதிரி இந்த சீனியர் லெவல் குவான்டிட்டி சர்வே நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல சில மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன் இருக்குது. அதாவது MR, ICS, PMB, CCPன்னு சொல்லக்கூடிய லெவல்ல பல சர்டிபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இடத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணி அந்த சர்டிபிகேஷனை பண்ணக்கூடிய நேரத்துல அது உங்களைய அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு இந்த சர்டிபிகேஷன் நிச்சயமா பேருதவியா இருக்கும். அதனால இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரிப்பட்ட தகவல்களையும் தேடி நீங்க அதை பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல அவுட்புட் வந்து நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. சீனியர் குவான்டிட்டி சர்வேயரை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க எப்படி என்ட்ரு ஆகலாம்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேனேஜர் அல்லது கமர்ஷியல் மேனேஜர்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில நீங்க என்ட்ரு ஆக முடியும். இங்க நீங்க ஒரு 4 வருடங்கள் தொடர்ந்து நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இதற்கு அடுத்தது ஒரு கேட்டகரி இருக்கு, அதுல நீங்க என்ட்ரு ஆக முடியும். இந்த கான்ட்ராக்ட் மேனேஜர்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சீனியர் குவான்டிட்டி சர்வேயர் செய்யக்கூடிய அதே வேலைகள் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா இதுல நீங்க சீனியர் குவான்டிட்டி சர்வேயரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ சீனியர் குவான்டிட்டி சர்வேயிங்னா ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 10 பிளாக் வருதுன்னா சீனியர் குவான்டிட்டி சர்வேயர் சொல்லக்கூடியவங்க 10 பிளாக்கையும் பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில பிளாக்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா கான்ட்ராக்ட் மேனேஜர்னு சொல்லக்கூடியவங்க இந்த 10 பிளாக்கையும் நீங்க என்ன செய்யணும், மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால சீனியர் குவான்டிட்டி சர்வேயரை விட நீங்க வந்து அதிகமா என்ன செய்யணும், பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க் வைஸ் பார்க்கக்கூடிய நேரத்துல ஓரளவுக்கு நீங்க சீனியர் லெவலில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரியான வழிமுறைகளை தான் பண்ணணும். ஆனா கொஞ்சம் வைடா பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ரொம்ப கவனமாட்டு இந்த டைம் பீரியட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்.
அதே மாதிரிதான் நெகோசியேஷனா இருந்தாலும் சரி, கிளைண்ட் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, அல்லது பேப்பர் ஒர்க்கா இருந்தாலும் சரி, இதை எல்லாமே நீங்க என்ன செய்யணும்னா மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவங்களுக்கு கூட இருந்து நீங்க என்ன செய்யணும், சால்வ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இதுல முக்கியமான வேலையா தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த லெவல் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா அடுத்து நீங்க ஒரு டைரக்டரா மாறக்கூடிய முழு தகுதியை பெற்றுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓன் கன்சல்டன்சி சர்வீஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். அதாவது கியூஎஸ் கன்சல்டன்சி ஃபார்ம்ல உங்களால ஒர்க் எடுத்து செய்ய முடியும். இந்த 5 கேட்டகரி நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விதமான கான்டாக்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால உங்களால 10 ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு பவர் ஈஸியா கிடைச்சிடும். அதனால உங்களால தனியா ஒர்க் எடுத்து செய்ய முடியும். அதனால இந்த 5 லெவலை நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நேரத்துல லைஃப் லாங் நீங்க ஒரு டைரக்டரா டிராவல் பண்றது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுடைய அந்த குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால குவான்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடியது சைட்டோடு முடியாது. இந்த லெவல் வரைக்கும் உங்களால குவான்டிட்டி சர்வேயரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் சிலருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், பலருக்கு தெரியாத காரணத்தினால அவங்களும் தெரிந்து கொள்ளணும் சொல்றதுக்காக தான் இந்த தகவல்களை நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.